திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்லும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். எங்கள் தலைவர் மாநிலம் முழுவதும் சுற்றி சுழன்று வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டும்தான் இன்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைக்கும் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனாலே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக, அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. இப்ப காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சு போட்டிருக்கீங்க. ஆமா, இப்ப அவங்க அங்க போய் சேர்ந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன், அவங்க அதை செஞ்சிருக்க கூடாது. எங்க கூட அவங்களை எதிர்த்து இப்ப அவங்க 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்றால் மீதமுள்ள 23 இடங்களில் அவர்களை தோற்கடித்தது யார்? இதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அரசியலே இதே போன்றுதான் எல்லா மாநிலத்திலும் செய்து வருகிறார்கள். அதனாலே இதை கண்டனம். சட்டமன்ற குழு தலைவர் அது இந்த கூட்டத்தில் இல்லை. எதிர்கட்சி தலைவர் அதுதான், அது இந்த கூட்டத்தில் இல்லை, இன்னொரு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கும் தலைவர். எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் அதை மறுத்திருக்கிறார். நேற்று மதியம் அந்த பேட்டியை நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு. அது நேற்று இரவு பிறகு வெளியாகிருக்கு. ஆனால் நேற்று இரவு நேரத்தில் தான் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் மறுத்திருக்கிறார். அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. அதிமுக கூட்டணிக்கு முடிவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. இதுவரை அந்த முடிவு எடுக்கவில்லை. தலைவர் முடிவு எங்கள் முடிவு. தலைவர் நாங்க தடுக்கவே இல்லையே. நாங்க தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி தடுப்போம்? நாங்கள் ஆளுநரை பார்த்து இவர்களை அனுமதிக்காதீர்கள் என்றா சொன்னோம்? அவர்கள் ஆளுநரை பார்த்து சொல்கிறார்கள். ஆளுநர் எண்ணிக்கையை தானே கேட்கிறார். அந்த எண்ணிக்கையை அவர்கள் காட்டினால் அனுமதிக்கப் போகிறார். நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? உண்மையிலேயே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணிக்கையை காட்டினால்தான், பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டினால்தான் அவர்கள் முதலமைச்சராக முடியும். இது எல்லா மாநிலங்களிலும் காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று.